பிரீத்தி ஏன் ஸ்கூல் போல? அம்மா ஃபீஸ் கட்டலண்ணா. எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குதுண்ணா. என்னை படிக்க வைக்கிறீங்களாண்ணா? ப்ளீஸ்ண்ணா. வா பிரீத்தி, நம்ம ஹெட்மாஸ்டர் பேசலாம். சார், ஹெட்மாஸ்டரை பார்க்கணும். பிரின்ஸிபால் உடம்பு சரியில்லை, வீட்டில் போய் பாருங்க. சார், பிரீத்தியோட ஸ்கூல் ஃபீஸ் விஷயமா பேச வந்திருக்கேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், பிரீத்தியோட அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. பிரீத்தியால் ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ நீங்கள் தான் சார் எப்படியா பிரீத்தியை ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுங்க சார் பிரீத்திக்கு. உன் பேர் என்னப்பா? சஞ்சு. அப்பாவோட பேமெண்ட் எவ்வளோ? 15,000 சார். சஞ்சு, இதை பாருப்பா, இதே ஒரு மாதத்துக்கு உங்கள் அப்பா வீட்டில் சேலரி கொடுக்கலன்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குமா? இருக்காது சார். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணும். அவங்க வீட்டை பார்க்கணும் இல்லையா? சார், இதுக்கு வேறு எதுவும் வழி இல்லையா சார்? இந்த பொண்ணை நான் எப்படியோ படிக்க வச்சே ஆகணும். கண்டிப்பாக முடியும்ப்பா. உங்கள் மாதிரி யூத் மனசு வச்சா இவங்களை படிக்க வைக்க முடியும். என்னடா வர சொன்ன? ஒரு பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த பொண்ணால் படிக்க முடியல. காரணம், அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும். நம்ம கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பொண்ணு உதவி நம்ம படிக்க வைக்கணும். எவ்வளோ தரணும்? மாதத்துக்கு 300 500 கொடுத்தா போதும். நான் ஒரு கணக்கு சொல்கிற கணக்கு போட்டுக்கோ. என்னோடய வீட்டு வாடகை 6000 ரூபாய், ரேஷன் 4000 ரூபாய், கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, டூலூஸ்க்கு பில்லு எல்லாம் சேர்த்து 15,000 ரூபா வருது. என்னோடய மாதமே 14,000 ரூபா தான்டா. நீ இப்போ தான் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கேன். ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிப்பாரு. என் கஷ்டம் உனக்கு புரியும். அவன் சொல்கிறது கரெக்ட் தான் மச்சான். paper. என்னம்மா இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் மிக்ஸ் பண்ணி தந்துக்கிறீங்க? என்னம்மா பாருப்பா.
இந்தாம்மா 50. இந்தாம்மா 40 ரூபாய். டேய் மச்சான், நம்ம பசங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறா. மச்சான், நம்ம மனசு வச்சு அந்த பொண்ணை படிக்க வைக்க முடியும். எப்படி? எப்படிடா? உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறியா? வாங்குறோம். உங்கள் வீட்டில்? வாங்குறாங்க. உங்கள் வீட்டில்? இல்லை. பக்கத்து வீட்டில்? வாங்குறாங்க. அது போதும் அந்த பொண்ணை நம்ம படிக்க வைக்க. தெளிவாக சொல்கிறா. ஒரு மாதத்துக்கு 30 நியூஸ் பேப்பர் ஒரு வீட்டில் வாங்குறாங்க. அப்போனா ஒரு வீட்டில் 30 ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த 30 ஓல்டு நியூஸ் பேப்பர் நம்ம கலெக்ட் பண்ணால் அந்த பொண்ணை நம்ம படிக்க வைக்க முடியும். எப்படி என்ன சொல்கிறா? ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. இதே நம்ம ஒரு சின்ன குழந்தை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க பல நியூஸ் பேப்பரை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க. மச்சான், உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்காங்க? 60 பேர். உனக்கு? 50 பேர். உனக்கு? 80 பேர். அத்தனை பேருக்கிட்டையும் போய் பல நியூஸ் பேப்பரை கேட்குறோம், புரிய வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். சரிடா மச்சான், இதுக்காக எந்த வேலை இருந்தாலும் நான் செய்கிறேன். நான் இல்லை, நாம் செய்கிறோம். ஹலோ மஞ்சு, எங்கடா மச்சான் இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒன்றும் இல்லை மச்சான், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, படிக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் படிக்க முடியல. அவங்க அப்பா இறந்துட்டாரு. வீட்டோட கஷ்டம் அப்படி, ரொம்ப ஏழை. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழைய நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதில் வர காசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பொண்ணை படிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம் தானே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வந்த காசில் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் புக்கு கூட வாங்கலாம். இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போகலாம்.